கங்குவா படம் இப்போலாம் சுட பார்த்துட்டு வந்துருக்கோம். படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. சூர்யா ரசிகர்கள்லாம் வந்து 2 வருஷம் கழிச்சு ஒரு தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. என்னமோ ட்ரெய்லரில் காமிச்சாங்க, என்ன சொல்ல வராங்க, இது பெரிய நம்மளாம் ஒரே கூட்டம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து போராடணும், நம்ம வரக்கூடிய ஆபத்து ஏதோ சொல்ல வராங்களா, பெரிய விஷயத்தை சொல்ல வராங்களா, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒரு சிற்றறிவுக்கு எட்டவில்லை கூட, ஏதோ சித்து சிவா பெரிய பிளான் பண்ணியிருக்காருன்னா கடைசியில் அவர் பிளான் பண்ணது சூர்யாவை க்ளோஸ் பண்ணலாம். பழி வாங்குற மாதிரி படம் எடுத்துட்டாருங்க மனுஷன். அந்த சூர்யாவை பாவம் இந்த அளவுக்கு பழி வாங்கிடக் கூடாது, நல்ல நடிக்கிறது. அதனால போட்டு எவ்வளவு கடித்து குதிர முடியுமோ கடித்து குதிரியிருக்காரு சூர்யாங்கிற ஒரு நடிக்கிறார். கண்டிப்பா அதுதான் பார்த்து டென்ஷன் ஆயிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துருப்பார்ல, ஓவராலா ஐடிக்கெல்லாம் முடிச்சு என்ன எதுவுமே ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகலைங்க, எதுவுமே லாஜிக் எடுக்கல. ஆனா ஒவ்வொருத்தரும் ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போறோம்னு நினைச்சு செஞ்சிருக்காங்க. அதை நினைக்கும் போதுதான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவருக்குமே அதை நடிப்பு இல்லையாங்க, என்னங்க எதுக்கு இருந்தாலும் சட்டையை கழட்டிட்டு உடம்பு இப்படி இருக்குங்கிறத காமிக்கிறத தவிர்த்து படத்துல எங்கேயுமே நடிப்பு இல்லையா. சூர்யாவே நல்ல நடிகர், இந்த படத்துல எங்க நடிச்சிருக்காரு? பாவம் தான், சூர்யா ஏமாற்றப்பட்டிருக்காரு. வாய்க்குள்ள இருந்து பல்ல எடுத்து கத்தி எடுத்து குத்துறீங்க. முதலையை விட்டு காமிக்கிறோம் ஒரு சீன்ல, கேமரா கொஞ்சம் கீழே இருக்குன்னா முதல்ல தாடையில இருந்து உங்க தலை வெளியே வந்து அந்த கட்டிங்க. அந்த சீன்ல ரசிகர்கள் பீஸ்ல மட்டும் நீங்க பாருங்க சார். இதுல அஜித் வேற சொன்னாராம் சூர்யாட்ட, நான் புரியுதா நான் ஏன் சித்து சிவாட்ட வேலை முடியும். சூர்யா வளர்ந்துருப்பாங்க, அப்ப புரியல, இப்ப புரியுது. 10 நிமிஷமே படம் மாதிரி என்ன சொல்ற, ஒரு மாதிரி உயிரோட்டம் இல்லாம இருக்குங்க. இந்த படம் பார்த்துட்டு வந்து ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கணும்ல. உண்மையிலே நான் சொல்ற அனைத்தும் உண்மைன்னு சூர்யா கதவை கூட்டிட்டு அழுவார், கரெக்டா சொல்றாரு. நான் சொல்றது எதுவுமே சூர்யா மீது உள்ள அக்கறையில தான் நான் சொல்றேன். சூர்யாவை இப்படி பண்ணிட்டீங்களா, சூர்யாவை குதறிட்டீங்களா, கதறாங்க. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஜீவா டுடேவின் ஜீவ சகாப்தன் நம்மளுடன் இருக்கிறார், அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். கங்குவா படம் இப்போதான் சுட பார்த்துட்டு வந்திருக்கோம். படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்தது. சூர்யா 2 வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு, படம் எப்படி இருக்க போகுது, சூர்யா ரசிகர்கள்லாம் வந்து 2 வருஷம் கழிச்சு அவரை தேட்டரில் பார்க்க போகணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படம் தனியாக வருது, ஏன் தீபாவளிக்கு வரல, வேட்டையன் கூட வரல அப்படின்னு பல கேள்விகளுக்கு மத்தியில் தனியாக வந்திருக்குது. படம் பார்த்துட்டோம், எப்படி இருக்குது உங்களுக்கு? சூர்யா அவர்களுடைய படங்கிற அடிப்பில் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கறது மகிழ்ச்சியா இருந்தது. இது எதுக்கு புரிஞ்சவங்களாம் நான் பார்க்கல, சன் டிவில எதையோ பார்த்தேன் நான். அதெல்லாம் ரொம்ப ஆவரேஜான படம். இந்த படத்தை அவங்க ஒரு தமிழ்ல வரக்கூடிய அப்போகலிப்டாங்கிற மாதிரி வேற ரேஞ்சுக்கு அதை கொடுத்தாங்க. எங்கேயோ இருக்கு, உன் ரத்தம் என் ரத்தம் வேறா என்னென்னமோ ட்ரெய்லர்ல காமிச்சாங்க, என்ன சொல்ல வராங்க, ஏதோ பெரிய நம்மளாம் ஒரே கூட்டம் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து போராடணும், நமக்கு வரக்கூடிய ஆபத்துன்னு ஏதோ சொல்ல வராங்களா, பெரிய விஷயத்த சொல்ல வராங்க போல, நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டவில்லை போல, ஏதோ சித்து சிவா பெரிய பிளான் பண்ணியிருக்காருன்னா கடைசியில் அவர் பிளான் பண்ணது சூர்யாவை க்ளோஸ் பண்ணலாம். சூர்யா எப்படி சொல்லிட்டீங்க என்னன்னு தெரியல. சூர்யாவோட அவங்க தம்பியோட படம் பண்ணியிருக்காருல்ல, அதுல எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல. இப்போ அப்படிதான் அமீர் வச்சு படம் எடுத்தாங்க, சூர்யாவோட பிரச்சனையா இருந்த மாதிரி ஏதோ கார்த்தியோட எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சான்னு தெரியல எனக்கு. பழி வாங்குற மாதிரி படம் எடுத்துட்டாருங்க மனுஷன். அந்த சூர்யாவை பாவம் இந்த அளவுக்கு பழி வாங்கிடக் கூடாது, நல்ல நடிகர் அவரு. அதனால போட்டு எவ்வளவு கடித்து குதிர முடியுமோ கடிச்சு குதறி இருக்காரு சூர்யாங்கிற ஒரு நடிகரை. கண்டிப்பா அதுதான் பார்த்து டென்ஷன் ஆயிருப்பாரு சூர்யா. இதுல பார்த்துருப்பார்ல, ஓவராலா எடிட்லாம் முடிச்சு என்ன எது. நான் படம் ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியாது, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம அவங்களா நடிப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நடக்கிறது கொள்றது அப்படின்னு. இதெல்லாம் எடிட்ல பாருங்க மிரண்டுருவீங்க, ரீரெக்கார்டிங் பாருங்க மிரண்டுருவீங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா காட்டுக்குள்ள பின்னாடி ப்ளூ மேட்லாம் ஒரு பாட்டுக்கு ஏதாவது ஏறிக்கிட்டு குதிச்சுட்டு இருக்கிற மாதிரி தானே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பாவம் இதுல பார்த்துட்டு மிரண்டிருப்பாரு, குடும்பத்தோட பார்த்துருப்பாரு, இல்ல ஜோதியா பார்த்துருப்பாங்க, எப்படினாலும் சொல்லியிருப்பாங்க. பிளான் ப்ரொமோஷன்லாம் ஜாலியாக கலந்துக்கிட்டாரு, எல்லா ப்ரொமோஷன்லயும். இந்தியன் 2ல கூட தான் கமலஹாசன் கலந்துக்கிட்டாரு. படம் எப்படி இருந்துச்சு உலகத்துக்கே தெரியும். ஆனா இந்தியன் 2ல கமலஹாசன் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, நீங்கள் இந்தியன் 3 தான் நன்றாக இருக்கும் வார்த்தை சொன்னார். அப்பயே யோசிச்சேன், இந்தியன் 3 நல்லா இருக்குவா, இந்தியன் 2 ப்ரொமோஷன் வந்து இந்தியன் 3 நல்லா இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்னா அதான் உண்மையாயிடுச்சு. ஆமா, அததான் அவரு மறைமுகமா சொல்லியிருக்காரோன்னு தெரியல கமலஹாசன். அதனால இந்த படம் வந்து நீங்க சொன்ன ப்ரொமோஷன்லாம் ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. இது மாதிரிதான் துன்பம் வரும் வேலையில சிரிங்கிற மாதிரி அவரு ஒரு மாதிரி உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காரு. பாவம் படம் வந்து சூர்யாவை வந்து வச்சு செஞ்சுட்டாரு.
பாவம் சூர்யா, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சூர்யா ஒரு வெற்றி கொடுத்து, ரொம்ப வருத்தமா இருக்கு. சூர்யா வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டர் வந்து ஒரு 100% பண்ணக்கூடிய ஆளு. அவரால் முடிஞ்ச எஃபர்ட்டை முழுமையா போடுவார். இந்த படத்துல சூர்யா நடிப்பை தாண்டி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த நடிப்பை தாண்டி படத்துல வேற எதுவும் இல்லையா? வேற என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தது? சூர்யாவையே அவங்க சரியா பயன்படுத்தல. சூர்யாவே இந்த படத்துல என்னங்க, அவருடைய நடிப்புக்கு என்ன இருக்கு இந்த படத்துல? வா வா வான்னு கத்திட்டே இருக்காங்க, வா அப்படி கத்துறாங்க. வில்ல வந்து கங்குவான்னு கத்துறான், இவரு குவான்னு கத்துறாரு, அவ்வளவுதான். நீங்க படத்தை பாத்தீங்க, படம் முழுக்க கத்துறாங்களாங்க, போர்னு அடிக்கடி கேட்டுச்சு, போரு வா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதுவுமே ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆகலைங்க. ஒரு கதாநாயகன் அழும் போது அழணும்ல, ஒரு சண்டை போடும் போது நமக்கு ஒரு ஆக்ரோஷம் வரணும்ல, எதுவுமே இங்க வரல. அவரு செய்யறது எதுவுமே நமக்கு பெருசா இல்ல. 7ஆம் அறிவோட பாதிப்பு இருக்கு படத்துல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மகதீராவோட பாதிப்பு இருக்குது. ஆமா, ராம் சரண் நடிச்சு. ஆமா ஆமா, தெலுங்கு படம் அது. இவங்க காஜர் அகர்வால் நடிச்ச படம் தானே. ஆமா, அது மாதிரியும் எடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு 1000 வருட பந்தம் திருப்பி தொடருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதுல கூட கனெக்ஷன் கரெக்டா காட்டியிருப்பாங்க. கையில தொட்டோன்னே ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி இதாகும். இதுல வந்து எப்படி மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சது? அது அந்த பையனும் நிகழ்காலத்துல பையனை அதெல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா நீங்க கங்குவா 2 வேற பார்த்தாலும், எப்பவுமே இந்த மாதிரி புரியாத ஏதாவது எடுத்துட்டு கங்குவா 2ல பாத்துக்கலான்றாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பையன், அந்த 1000 வருஷமா அந்த பையன் வந்து இதுல இருக்கான். அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருன்னா நமக்கு சரியா தெரியல. அந்த பையன் எது குடும்பத்துல அவ்வளோ லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி மூளை நிரம்ப ஏதோ பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் அவன் தப்பிச்சு வர்றான், தப்பிச்சு வந்து இவன்ட்ட வர்றான், இவனை கங்குவான்னு கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய படம், அந்த 7ஆம் அறிவு அப்படிதானே, அந்த இவங்க கண்டுபிடிச்சு ஒரு கமலஹாசன் பொண்ணு கண்டுபிடிச்சு வருவாங்க சூர்யாவை. அந்த மாதிரி பூர்வ ஜென்ம பந்தம் பொதுவாக அந்த லவ்வுக்கு காமிப்பாங்க. இதுல ஏதோ அப்பா பொண்ணுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்பா பொண்ணு இல்ல, அப்பா மாதிரி, அவங்க பையன் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கான்செப்ட். இதுவுமே லாஜிக் எடுபடலங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஏதோ பெரிய சம்பவம் செய்ய போறோம்னு நினைச்சு செஞ்சிருக்காங்க. அதை நினைக்கும் போதுதான் பாப்போம், எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆமா, அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு, அந்த ஆதி தாயே. அது அது ஒரு பிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த பாடல் வந்து நல்லா இருக்கு, பார்க்கவும் கேட்கவும் நல்லா இருக்கு. அது ட்ரெய்லர்ல இருந்தே அந்த பாட்டு பேசப்பட்டது. ஆனா அந்த பாடல் வரிகளுக்கான ஏதாவது நியாயம் இருக்கா படத்துல? சும்மா வரிகள்ல வசனங்களை என்னென்னமோ பேசிட்டு அந்த படத்துக்கு தொடர்புடையதா இருக்கணும். படத்துல கதை இல்ல, ஒண்ணும் இல்ல, சம்பந்தம் இல்லாம இதில் கல் தோன்றி மண் தோன்றான்லாம் அந்த பாடல் வரி வருது. எதுக்கு? அதுக்கு இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்? பாடல் வரிகள் என்னென்னமோ வரலாறு பேசுற மாதிரி இருக்கு, ஏதோ வருது. கதையில அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவர் அந்த மிருகங்கிற ஒரு படம் நடிச்சார்ல, பாபி தேவல். ஆமா, இப்ப ரீசன்ட் அனிமல் கரெக்ட். மிருகம் வந்து ஆதி அவர் நடிச்சாரு. அனிமல் படம் அவர் நடிச்சாரு. அதுல அவர் இந்த சட்டையை கட்டிட்டு கொடூரமான வில்லனா வருவார்ல, அதை பார்த்துட்டு இதை பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுலயும் அதே மாதிரிதான் இருக்காங்க. அவருக்குமே இல்ல நடிப்பு இல்லையங்க. என்னங்க, எதுக்கு எடுத்தாலும் சட்டையை கழட்டிட்டு உடம்பு இப்படி இருக்குங்கிறத காமிக்கிறத தவிர்த்து படத்துல எங்கேயுமே நடிப்பு இல்லையே. சூர்யாவே நல்ல நடிகர். இந்த படத்துல எங்க நடிச்சிருக்காரு? கத்திட்டே இருக்கிறாரு. அவருக்கு சூர்யாவுக்கு நல்ல அழுகை வரும், நல்ல இயல்பா அந்த உருக்கமான காட்சிகள் நல்லா நடிக்கக்கூடிய. ஜெய் பீமா இருக்கட்டும், இந்த சூரரை போற்றா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், சூர்யாவோட நடிச்ச எல்லா படத்துலயுமே சூர்யா வந்து அருமையான ஒரு நல்ல நடிப்பு பாரம்பரியத்துல இருந்து வந்தவர். அவரே வேஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த படத்துல. ஆமா, பாவம் தான். சூர்யா ஏமாற்றப்பட்டிருக்காரு. இந்த படம் 2 வருஷமா 3 வருஷமா எடுத்திருக்காங்க. ஆமா, இது பேன் இந்தியா படம் வரையா? பேன் இந்தியா படம் 300 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. 300 கோடி ரூபாய்க்கு என்ன, எதுக்கு 300 கோடி ரூபாய்? ஏங்க, அந்த முதல்ல வாயை கிழிக்கிற மாதிரி சீன்லாம் சிரிப்பா இல்லையாங்க? இப்பெல்லாம் பசங்க கார்ட்டூன்லயே அதை பாத்துடுறாங்க. கார்ட்டூன் இருக்கு, ஏகப்பட்ட குழந்தைங்க சேனல்லே இந்த காமெடி வந்துருக்கு. இந்த எதையெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்து பயந்தோமோ, டைனோசர்ல இருந்து எல்லாமே ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சுங்க. இப்ப சிவா அந்த சீன் எடுக்கிறதுக்கு சொன்னாரு, இது வரைக்கும் உலக சினிமால யாருமே முதல்ல கூட சண்டை போடுற மாதிரி எடுக்கல, சோ அதனாலதான் அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சோம். ஆமா, இதோட இவர் சண்டை போட்டார்ல, சிங்கம் புலியோட விஜய். இப்ப வந்து லியோல ஒரு சண்டை போட்டாங்க. சோ நம்ம நடிகர்கள் எல்லாமே எல்லாத்தையும் சண்டை போட்டாங்க. கழுது புலியோட சண்டை போட்டாங்க, கரடியோட சண்டை போட்டாங்க, சிங்கம், சிறுத்தை. ஒரு படத்துல ராஜ்கிரண் யானை அடக்குவாரு. யானையை தான் காலில் அப்படி ஏதோ வச்சு சுடுக்க எடுத்துடுவாரு. பாசமுள்ள பாண்டியன் நினைக்கிறேன், மீனா ரோஜா நடிச்சிருப்பாங்க. நம்ம ஆட்கள் வந்து எல்லா விலங்குகளையும் அடைச்சிட்டாங்க. டைனோசரை அடக்குற மாதிரி தான் படம் வரல. இல்லாட்டி டைனோசர் காலத்துக்கு போய் அடக்குற மாதிரியான கதை கூட இவங்க கொண்டு வந்துருவாங்க. ஆந்திரா டைரக்டருக்கு ஐடியா வந்து அதுவும் செய்வாங்க. பாலகிருஷ்ணாவெல்லாம் போய் டைனோசரே அடக்கிட்டு வந்துடுவாரு. மலையே 2ஆ புலப்பாங்கல. சிறுத்தை சிவாவே ஒரு தெலுங்கு டைரக்டர் தான். அவர் அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு தான். பாலகிருஷ்ணா வச்சு எடுக்க வேண்டிய ஒரு படத்தை சூர்யா வச்சு எடுத்து காமெடி பண்ணி விட்டாங்க. என்ன சொல்லி சூர்யா வந்து இந்த படத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு நினைக்கிறீங்க நீங்க? தெரியல, அவர் ஏதாவது பிட்ட போட்டிருப்பாரு. ரஜினியவே ஏமாத்தினவரு சூர்யாவை. சார், இந்த கதையில பாருங்க, நீங்க ஒரு பெரிய ஆளு சார், நீங்க தான் சார் ஒரு கூட்டத்தையே அடக்குறீங்க. ஒரு 100 பேரை போய் ஒருத்தன் கொண்டுறான் சார் உங்க கூட்டத்துல. நீங்க அடுத்த முறை திருப்பி உங்களை கொலை பண்ண கூப்பிடுறான். நீங்க போய்
நீங்க ஒரு ஆள் போய் அந்த 100 பேரையும் அடிச்சு காப்பாத்தி கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நீங்க காப்பாத்துறீங்க. அந்த குழந்தை உங்களை நம்பல. கடைசியில அந்த குழந்தை நம்புறப்ப அந்த குழந்தையோட உயிர் போயிருது. அந்த குழந்தையோட உயிர் போனதனுடைய அந்த எச்சமாக 1000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சூர்யா வந்து இன்னொரு குழந்தை வருது. அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரப்ப நீங்க அந்த குழந்தைய உயிரை கொடுத்து காப்பாத்துற மாதிரி சீனு. ஆனா அது அதோட முடியுதா தொடருதா அப்படிங்கிறதுக்கு திருப்பி 1000 ஜென்ம பந்தத்தோட நம்ம செகண்ட் பார்ட் போடுறோம் சார். எப்படி இருக்கும் தெரியுமா? சூர்யா என்னையா வேற லெவல்ல இருக்கும் பாருங்க. இதுக்கடையில முதல்ல ஃபைட் ஒண்ணு இதுவரையும் உலக சினிமாலே இல்லாத அளவுக்கு முதல்ல வாயை கிழிக்கிறீங்க. வாய்க்குள்ள இருந்து பல்ல எடுத்து கத்தி எடுத்து குத்துறீங்க. முதலைய மட்டும் காமிக்கிறோம் ஒரு சீன்ல. கேமரா கொஞ்சம் கீழே இருக்குன்னா முதல்ல தாடையில இருந்து உங்க தலை வெளியே வந்து அந்த கத்தி அந்த சீன்ல ரசிகர்களுக்கு மிஸ்ல மட்டும் நீங்க பாருங்க சார். அஜித்துக்கு எல்லாம் வைக்கிற இன்ட்ரோ சார் இது. அஜித் மாதிரி உங்களுக்கு வச்சிருக்கேன் இருப்பாரு. சூர்யா அப்படி மிரண்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்னதான் அவர் ஒரு பெரிய ஹீரோவா இருந்தாலும் அஜித் விஜய் அளவுக்கு அவருக்கு ஓப்பனிங்கோ இந்த மாஸ் இதெல்லாம் அவருக்கு கிடையாது. இந்த படத்துல நம்ம ஒரு அஜித் ஆகுறோம், நம்ம ஒரு விஜய் ஆகுறோம்னு கண்டிப்பா அவர் நினைச்சிருப்பாரு. நம்மளும் அடுத்த ரஜினி மாதிரி தானே. இதுல என்ன இருக்கு? நமக்கும் ஒரு ஹீரோ மாஸ் இருக்கு, உடற்கட்டா இருக்கு, வயசு கம்மி, பேய் காமிச்சாதான் அடுத்த அஜித் விஜய் மாதிரி வர முடியும்னு சிறுத்தை சிவா தூண்டி விட்டுருப்போம். இதுல அஜித் வேற சொன்னாராம் சூர்யாட்ட, நான் புரியுதா நான் ஏன் சிறுத்தை சிவாட்ட வேலை பார்க்கிறேன். சூர்யா நினைச்சிருப்பாப்ல. அப்ப புரியல, இப்ப புரியுது. நல்ல விதமா சொன்னாருங்க அவரு. இல்ல அப்ப நல்ல விதமா சொல்லியிருப்பாரு. அப்ப இது போட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க. படம் இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு தெரியாது இல்லைங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் போட்டாதானங்க தெரியும். பாட்டு கிட்டோட சேர்த்தாலும் படமா தெரியும். இல்லைன்னா இவங்களா கையை காலம் ஆட்டுற மாதிரி தானே இருக்கும். யோகி பாபுவோட காமெடி சீக்வன்ஸ் ஐயோ யோகி பாபு ட்ரெண்ட்ல இல்ல நினைக்கிறேன். இடையில அவர் விட்டுட்டாருல, அவர் படம் நடிச்சிட்டு இருக்காரு. இடையில ஹீரோவா படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் அது ஜோக்லாம் காமெடி ஜோக்கே இல்லைங்க படத்துல. அது ஜோக் வர சீன் இரிட்டேஷனா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் அந்த யோகி பாபு சீன் அவ்வளவு ஹீரோயின் ஒரு அது ஹீரோயினான்னு தெரியல. அவங்க ஒருத்தவங்க வராங்க, என்ன ஹீரோயினா எதுவுமே மனசுல நிக்கலங்க. ஒரு கேரக்டராவோ ஒரு அவங்களுடைய முகம் இதுல நிக்கணும்ல ஒரு ஹீரோ ஹீரோயின். இந்த படம் பார்த்துட்டு வந்து ஏதாவது ஒரு தாக்கம் இருக்கணும்ல. உண்மையிலே நான் சொல்ற அனைத்தும் உண்மைன்னு சூர்யா கதவை பூட்டிட்டு அழுவார். கரெக்டா சொல்றாரு அப்படின்னு. நான் சொல்றது எதுவுமே இப்ப சூர்யா மீது உள்ள அக்கறையில தான் நான் சொல்றேன். சூர்யாவை இப்படி பண்ணிட்டீங்களா, சூர்யாவை கொதறிட்டீங்களா கதறாங்க. நான் படத்துல பாசிட்டிவா எதுவுமே இல்லையா? என்ன கதை இருக்கு நீங்க சொல்லுங்க. இந்த படத்துல என்ன பாசிட்டிவா இருக்கு? இதுல மக்களுக்கு மெசேஜ் இருக்கா? என்ன இருக்கு? காவூர் கத்துறாங்க படத்துல. இது படத்துல வந்த காட்சிகள் அந்த பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப பழசு. ஏற்கனவே நம்ம தமிழ் ஹீரோக்கள் பல முறை பண்ண விஷயம். தன்னை கொலை செய்ய வந்தவனுடைய பையனை வளர்க்குற மாதிரி எத்தனை படம் வந்திருக்கு. அவனை ஊரே நம்பினாலும் இல்ல நான் நம்புறேன் அவன் அப்படி செய்ய மாட்டான். கடைசியில அவன் வந்து குத்திடுவான். இந்த மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு. நாயகன் கூட அப்படித்தானே. பாபா மறுக்கையான்னு கடைசியில வேல்நாயகரை குத்துறது வந்து அவன் வளர்த்தவன் தானே, அவன் தானே குத்துவான். ஏழை ஜாதிலையும் கடைசியில விஜயகாந்த் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து குத்துட்டு போவான். கடைசியில சாக மாட்டாரு, ஆனா குத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. என்னுயிர் தோல்ல தான் நம்பிக்கிட்டு இருந்தவன் குத்து. இது வேற கதை இருந்தாலும் சொல்றேன். நம்பி காலகாலமா இருக்கிற சீன் தான் எடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி காட்சி நம்ம அது நான் கரெக்டா ஏன்னா அவன் அவங்க அப்பா மேல பாசம் இருக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. ஐயா ஐயா ஐயான்னு. அப்ப வந்து இவன் வளர்க்குறான் அப்படி சொன்ன உடனே ஏதோ ஒரு சீன்ல இவன் தான் இவனுக்கு சாவு வரப்போகுது அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அவன் தான் கரெக்டா குத்துறான். அதனால ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட திருப்பங்கள் இப்படியா அப்படியான்னு நம்ம திருப்புற மாதிரி இல்லை. அப்புறம் ஒன்னுங்க ஒரு ஆடியன்ஸ்க்கு எப்போ படம் முடியும் அப்படிங்கிற ஃபீலிங் வரக்கூடாது. இன்ட்ரோல்லேயே ஒரு சீன் ஆரம்பிக்கும் போது இந்த சீன் எப்போ முடியுங்கிற மாதிரி தோணுது இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு பிடிக்கலையா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து சுமாரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நிமிஷத்துல போர் அடிச்சிருச்சா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் நீங்க தானே பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமே படம் ஒரு மாதிரி என்ன சொல்ல ஒரு மாதிரி உயிரோட்டம் இல்லாம இருக்குங்க. அந்த ஃபர்ஸ்ட் அந்த சூர்யாலாம் ரொம்ப காமெடியா இருக்கு. காமெடியா மீன்ஸ் காமெடியா இருந்தா கூட பரவாயில்ல. என்னடா இது நகர மாட்டேங்குது மாதிரி இருக்கு. இதுக்கா இவ்வளவு பில்டப்ங்கிறது ஒரு 10 நிமிஷத்துலயே வந்துருச்சு. ஓவரா பில்டப் கொடுத்ததான் படத்துக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சா? இருக்கலாம். இல்ல அவங்க பில்டப் கொடுத்ததே ஓப்பனிங்ல மக்கள் வர வைக்கதான் பில்டப் கொடுத்தாங்கன்னு. ஓப்பனிங் தான் வருவான் அந்த படத்துக்கு, அடுத்து வர வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓப்பனிங்கே டிக்கெட்டை வித்துறதுக்காண்டி ஒரு பில்டப் கொடுத்து வர வச்சாங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்கு. ஏன்னா படம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ஏங்க நமக்கு தெரிஞ்சது சூர்யாவுக்கு தெரியாதாங்க? சினிமாலேயே இருக்கிறவர் கரை புரண்டவர் வரலாம். நமக்கே இவ்வளவு டெக்னிக்கலா இவ்வளவு மிஸ்டேக் விடுறோம், இவ்வளவு போர் அடிக்குதுங்கிறோம். இப்போ அவங்களுக்கு தெரியாதா? சாதாரண மக்களுக்கு பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காதுன்றீங்களா? நார்மல் ஆடியன்ஸ் பிடிக்காது. இந்த போர் அடிக்குது இல்லைங்க படம். ஒரு ரசிகனாவது படத்தை 2வது முறை பார்க்கணும்ல. அப்புறம் அந்த குழந்தைகிட்டையோட சேர்ந்து டூயிட் பாடுறது அந்த சீன்லாம் போர் தானே அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது. இந்த பாரதம் 5 நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் கரெக்டா இருந்ததா? எங்க கரெக்ட் ஆகுது? பாரத நிலம் எங்க இருந்துச்சு 1000 வருஷத்துக்கு முன்னாடி?
1000 வருஷத்துக்கு முன்னாடி பாரத தேசத்தை வந்து யாரு ரோம எந்த பாரத தேசம் என்ன இருந்துச்சு? இப்போ காந்தார தேசம் தனியா வச்சிருந்தாங்க, மௌரிய பேரரசு, குப்த பேரரசு தானங்க இருந்தது. பாரத தேசம் எங்க இருந்தது? அப்படி ஒரு பேர் எங்க இருந்தது? பாரதம், இந்தியா எதுவுமே இல்லையா? அப்ப என்ன தமிழ்நாடு? அப்ப இந்த சேரர்கள் கரூரை மையமா கொண்டு வச்சு ஆண்டுகிட்டு இருக்கான். மதுரைக்காரன் மதுரையில பாண்டியன் இருக்கிறான். தஞ்சாவூர், உறையூர், துறைமுகம், நாகப்பட்டினம், அங்கிட்டு சோழர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற விஷயம் சிலப்பதிகாரத்துல வருது. ஆனா தமிழ் மன்னர்களே தனித்தனியா தானே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு. இதுல பாரத தேசம் எங்க வந்துச்சு? பாரத தேசம் இந்தியாங்கிற நாடு அமைப்புங்கிறது இந்த முகலாயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தானே டெல்லியை கேபிட்டலாவே போடுறான். டெல்லியை கேபிட்டல் ஆக்குறதே முகலாயர் தானே. அதுக்கு முன்னாடி வரை டெல்லியை தலைமையிடமா எங்க ஆண்டது? ஒரிசாவை வச்சு கலிங்கம், இது எல்லாமே அந்த பகுதி தானே இருந்திருக்கு. தமிழ்நாடு தனி அந்த மாதிரி தானே இருந்திருக்கான். வடநாட்டுக்கு போய் போரிடுவதை வந்து வித்தியாசமா கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் பேசுற மாதிரி வடக்கே சென்று கல்லெடுத்து போரிட்டான் நமது சேரமகன்ல பாட்டு இருக்கு. அப்புறம் எப்படி பாரத தேசமா இருந்தா எப்படி வடக்கே போறதை வந்து ஒரு பிரிச்சு பேசுவான், பாரத தேசம்னு சொல்லுவான். மதுரைக்காரனும் கோயம்புத்தூர்காரனே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கியா, நீ சேர நாடு நான் பாண்டிய நாடுன்னு. இதுல இவங்க வந்து பாரத தேசமா எங்க இருந்தாங்க? எங்க காஷ்மீர் இருந்துச்சு? எங்க ஆப்கானிஸ்தான் இருந்தது? அதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு. கேட்டா கற்பனை கதை தாங்குவாங்க. கற்பனை கதையா இருந்தாலும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாரத தேசம் நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் இப்ப பாரதியார் பாட்டு மூலமா வந்தது. அதுக்கப்புறம் இவங்க உருவாக்குன விஷயங்கள். அதனால அது தமிழர் அடையாளத்தை இது பண்ற மாதிரி இருக்குல்ல. தமிழர் தேசம் தானே நீங்க சொல்லணும். அது ஸ்பாய்லர் தான் இருந்தாலுமே வந்து கிளைமேக்ஸ்ல வந்து கார்த்தி வர்றாரு, சூர்யாவோட தம்பி. அந்த சீக்வன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? வலிஞ்சு திணிச்ச மாதிரி இருந்ததா? அது எதுக்குன்னே, அது சும்மா செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. சும்மா இந்த விக்ரம்ல ரோலாக்ஸ்ன்னு காமிச்ச மாதிரி இதுல காமிக்கணுங்கிறாங்க. அதுல ஒர்க் அவுட் ஆனது, இதுல ஒர்க் அவுட் ஆச்சா? நீங்க படம் முடிகிற வரையும் உங்களுக்கு படம் ஒரு நல்ல வைப்ரேஷனை, அவனுக்கு நெருக்கத்தை தரல, ப்ராக்சிமிட்டியை தரல. கடைசி ஒரு நிமிஷம் கார்த்தி வந்து என்ன நெருக்கமா போகுது. அண்ணன் படம் முழுக்க தராத தம்பி ஒரு செகண்ட் தந்துருவாரா? செகண்ட் பார்ட் வேற இருக்கா அப்படிங்கிற பதட்டம் தான் வருது. ஐயோ இன்னும் இருக்கா, அப்படி இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குற மாதிரி, ஓ இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு தான் தேட்டரை விட்டு வர மாதிரி இருக்கு. செகண்ட் பார்ட் போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப மன்னிக்க முடியாத இருக்கிற மாதிரி. சிறுத்தை சிவா வந்து விடாது கருப்பு மாதிரி கொடுமைப்படுத்த தயாராயிட்டாருன்னு இருக்கணும். இல்ல பாகுபலி படத்துல வந்து கட்டப்பாயன் பாகுபலியை கொண்டாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது பார்ட் எதிர்பார்ப்பு சுவாரஸ்யமா இருந்தது. இதுலயே வந்து சூர்யாவை கார்த்தி கொல்ல போறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? உங்களுக்கு எதிர்பார்ப்புலாம் இல்லையா? அவர் கொல்ல போறது கார்த்தி சூர்யாவை இல்ல, நம்மள. வாடி அவனை தேட்டர் பக்கம் வந்து பாரு அவனைய அப்படிங்கிற மாதிரி கிட்டி திருட ஒருத்தன் கூடுவான வடிவேல வா வா அது மாதிரி கூப்பிடுறாங்க. இதுல நீங்க என்ன பெரிய ஒரு சுவாரஸ்யம் வருது, எதிர்பார்ப்பு வருது. ஆளை விட்டா போட்டுன்னு அவன் படம் முடியறதுக்கு முன்னாடி எதிர்த்து கார்த்தி வர்றதுக்கு முன்னாடியே பாதி பேர் எதிர்த்துவா போறாங்க. ஒரு மாதிரி அந்த அளவுக்கு இருக்கு, எதுவுமே நிக்காது. ஞானவேல் ராஜா வந்து 2000 கோடி கலெக்ஷன் சொல்லியிருக்காரு இல்லையா? அது வாய்ப்பு இருக்கு நினைக்கிறேன். படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பேசினாரா என்னன்னு தெரியல. இல்ல ஏன்னா இந்த கலைஞர் சிறுத்தை சிவாவுக்கு வந்து ரஜினி பொண்ணு வந்து பரிசு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அண்ணாத்தைய பார்த்து. இந்த காமெடி மாதிரி தான் இதை நீங்க எடுத்துக்கணும். எதுக்கு கொடுத்தாங்க என்ன எதுன்னு தெரியல. சூப்பரா படம் எடுத்திருக்கீங்க. அண்ணாத்த படத்தை எப்படி ரஜினி ரசிகர்களே பதறி ஓடின படம் அண்ணாத்த. என்னாலேயே ரஜினி ரசிகர், நான் ரஜினி படத்திலேயே என்னால என்னடா படம் கொஞ்சம் அப்படி நெளிஞ்ச படம் வந்து அண்ணாத்த தான். அவ்வளவு போர் அடிச்சது. அந்த சிறுத்தை சிவாவை நம்பி திருப்பியும் கொடுத்துருக்காரு பாருங்க சூர்யா. தன்னம்பிக்கைய பாராட்டணும். இவரை வச்சு படம் எடுத்த ஞானவேல் ராஜாவின் தன்னம்பிக்கையும் நம்ம பெரிய லெவல்ல பாராட்டிதான். சூர்யா ரொம்ப பாவம்னு சொன்னீங்க, மீண்டும் வந்துருவாரு நினைக்கிறீங்களா? அடுத்த படங்களா நல்ல படம் கொடுத்தா வந்துருவாரு. ஏன்னா அவர் ஒரு நல்ல நடிகர். அவரோட இனி புதுசால அவருக்கு நடிப்பு குறித்து ஒரு அனுபவம் உண்டு. தனிக்கு டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், விநியோகத்தை குறித்தும் அவர் நல்ல அனுபவம் வாய்ந்தவர் தான். மற்ற நடிகரை விட அவர் கமர்ஷியலான ஆள். ஓடிடி பிளாட்ஃபார்ம், அமேசான் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி அணுகணுங்கிறது சூர்யா ஜோதியா 2 பேருமே தெரியுது. நிறைய படங்களை தயாரிக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல்லா அதை மார்க்கெட் பண்றாங்க. இப்படி எல்லா படத்தையும் தயாரிச்சு உன் படம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தையும் எப்படி பண்ணாருங்கிறதா வருத்தமா இருக்கு. எங்கோ படம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.